விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு கல்விக்காக பரிசுகள் கொடுத்தாங்க. அதை நிறைய பேர் வரவேற்பு பண்ணுனாங்க, சில பேர் அதுல நிறைய எதிர்ப்பும் காமிச்சாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணல அவங்களோட சொந்த காசுல. திரு விஜய் அவர்கள் செய்தது வரவேற்கத்தக்கது, பாராட்ட வேண்டியது. ஒரு அன்றைக்கு பேசிய கருத்துக்கள் உண்மையுமே நியாயமான கருத்து தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசியலை மட்டுமே பேசுவது அப்படின்றது இல்லாம பொதுவான விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆனா அவர் அரசியல் பேசி இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் தமிழகத்துல போதைப் பொருள் அதிகமாயிருச்சுன்னு பேசுறாரு. அதற்காக நான் ஆளும் அரசை குறை சொல்லலன்னு சொல்றாரு. அப்ப யாரதான் இவர் குறை சொல்லுவார்? ஒரு ஆளும் கட்சி தவறிழைத்திருக்கிறது, 60 உயிர்களுக்கு மேல பலியாகி இருக்கிறது அவர் பேசக்கூடிய தருணம். ஒருவேளை அந்த இடத்துல போயிட்டு இது எதுக்கு பேசணும்னு விட்டுருக்கலாம்ல சார்? ஒரு அரசியல் தலைவர் இல்லைங்க. ஆமா சார், அந்த இடத்துல குழந்தைங்களை என்கரேஜ் பண்ண போயிருக்காரு. அந்த இடத்துல எதுக்கு இதை பேசணும்? பேச வேண்டிய இடத்துல பேசுவோம். மாநாடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல சார், அங்க பேசுவோம்னு இருந்திருக்கலாம்ல. அவர் கட்சிக்கு தலைவர், அவரு களத்தில் நின்று எதிர்த்து போராடணும். அப்பதான் அவர் ஒரு அரசியல் தலைவரா பரிணமிக்க முடியும், ஒரு தீமையை எதிர்த்து போராடுகிற தலைவராக இருக்க முடியும். அப்படி பிற்காலத்தில் அவர் வருவாரான்னு தெரியல. அவர் நடந்த அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படி பெருசா சோபிச்ச மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ற மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எப்படி இருப்பாங்களோ அப்படி அவர் செயல்பட்டார். சினிமாவில் ஜொலித்தவர்கள் எல்லாம் அரசியலில் ஜொலித்ததில்லை, ஒரு சிலரை தவிர. இதுதான் வரலாறு. அதனால விஜய் அவர்கள் ஜொலிப்பாரா அல்லது அஸ்தமனமாகி போவாரா என்பது 2026 தேர்தல் காலத்தில் தெரிஞ்சது. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு கல்விக்காக பரிசுகள் கொடுத்தாங்க. அதை நிறைய பேர் வரவேற்பு பண்ணுனாங்க, சில பேர் அதுல நிறைய எதிர்ப்பும் காமிச்சாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணல அவங்களோட சொந்த காசுல. விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல தவறான தகவல் சொல்றீங்களே. எந்த அரசியல் கட்சி தலைவருமே சொந்த காசுல செலவு பண்ணல அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நிறைய தலைவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தில் ஏழை மாணவர்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முதியவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க. சில பேர் விளம்பரப்படுத்துவாங்க, சில பேர் அதை விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டு இருப்பார்கள். திரு விஜய் அவர்கள் செய்தது வரவேற்கத்தக்கது, பாராட்ட வேண்டியது. ஒரு அன்றைக்கு பேசிய கருத்துக்கள் உண்மையுமே நியாயமான கருத்து தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடும் திட்டங்களும் நோக்கங்களும் எதுவாக இருக்குமோ அதைத்தான் அவர் பேசியிருக்கிறார். புதுசா ஒண்ணு பேசினதை நான் பார்க்கல. நல்ல தலைவர்கள் வரணும், எல்லா துறைகளுக்கும் நல்ல தலைவர்கள் வரணும், மாணவர்கள்கிட்ட சொல்றாரு. ஆமா, இதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல கட்டங்கள்ல மாணவர்களுக்கு தைரியத்தை மூட்டி தேர்வுக்கு முன்னால் அவங்க பேசுற எல்லா அந்த பேச்சுக்கள்லையுமே கண்டிப்பா இதை குறிப்பிடுவாங்க. கல்வி என்பது வெறுமன புத்தகத்தை படித்து மனனம் செய்து எழுதுவதில்லை. அது வாழ்க்கையில் நல்ல தலைவர்களை உருவாக்கணும், நல்ல மனிதர்களை உருவாக்கணும், சேவை மனப்பான்மையை உருவாக்கணும், இந்த தேசத்திற்காக பல்வேறு நல்ல செயல்களை செய்வதற்கு இந்த கல்வி உருவாகணும் அப்படின்றலாம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குற நிறைய அது போன்ற செஷன்ல அவங்க பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை இன்றைக்கு நடிகராக இருந்து தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை உருவாக்கிய திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார், வரவேற்கிறோம். அதை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசியலை மட்டுமே பேசுவது அப்படின்றது இல்லாம பொதுவான விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆனா அவர் அரசியல் பேசி இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவர் பேசிய அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கு மாணவர்களும் அரசியலை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மாணவர்களும் எந்த ஆட்சி நல்ல ஆட்சி, எது மக்களின் ஆட்சி என்பதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால மாணவர்களுக்கு பரிசு தரும் பொழுது அரசியல்னா அதை பேசக்கூடாதுன்னு கிடையாது. அப்படின்னா இவர் அரசியல்வாதியை எதுக்கு வர்றாரு? இவர் அரசியலை முன்னெடுத்து வருவதே நல்ல விஷயங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரணும்னா சிறுவர்கள் மனதில் தான் நிறைய விதைக்கணும். இவர் ஒரு நடிகர், பெரும்பாலும் ஒரு நடிகர் சிறுவர்கள் ஏற்றுக்கொள்ள. போன தடவை மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போதுதான் அவர் நடிகர், இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதாங்க நான் சொல்றேன், போன முறை அவர் அரசியல் பேசலன்னா அதை நீங்க கண்டுகொள்ளாம புறக்கணிச்சிடலாம். இந்த முறை அவர் அரசியல் பேசி இருக்கணும். குறிப்பா அவர் பேசிய தருணம் என்பது கள்ளச்சாராய இறப்பு மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த சமயம். அப்ப அவர் அதை கண்டிச்சு பேசியிருக்கணும். அவர் தமிழகத்துல போதைப் பொருள் அதிகமாயிருச்சுன்னு பேசுறாரு. அதற்காக நான் ஆளும் அரசை குறை சொல்லலன்னு சொல்றாரு. அப்ப யாரதான் இவர் குறை சொல்லுவார்? இவர் ஒரு கட்சியின் தலைவராக அடையாளப்படுத்தும் பொழுது
மாணவர்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல தலைவர்களா வரணும்னா இவர் ஒரு நல்ல தலைவரா பேசி இருக்கணும். இல்ல அவர் நல்ல தலைவரா பேசலன்னு சொல்றீங்களா சார்? அந்த இடத்துல அதை அவர் தவற விட்டுட்டாருன்னு சொல்றேன். வாய்ப்பு கிடைத்து தவற விட்டார். கண்டிப்பாக ஒரு ஆளும் கட்சி தவறிழைத்திருக்கிறது, 60 உயிர்களுக்கு மேல பலியாகி இருக்கிறது. அவர் பேசக்கூடிய தருணம் ஒருவேளை அந்த இடத்துல போயிட்டு இதை எதுக்கு பேசணும்னு விட்டுருக்கலாம்ல சார்? ஒரு அரசியல் தலைவர் இல்லைங்க. ஆமா சார், அந்த இடத்துல குழந்தைங்களை என்கரேஜ் பண்ண போயிருக்காரு. அந்த இடத்துல எதுக்கு இதை பேசணும்? பேச வேண்டிய இடத்துல பேசுவோம். மாநாடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல சார், அங்க பேசுவோம்னு இருந்திருக்கலாம்ல. பாருங்க, மாணவர்கள் மத்தியில் நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பா அரசியல் விழிப்புணர்வு வேண்டும் நினைக்கிறீங்க. அது மட்டுமல்லாம மாணவர்கள் என்பவர் வெறும் படிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் பேசியிருக்கணும். இல்லை அவர்கள் வெறும் புத்தக ஏட்டை மட்டும் படிக்கக்கூடியவர்கள், அரசியல் பற்றியோ பொது அறிவு பற்றியோ அவர்களுக்கு தெரிய தேவையில்லை, சமூக விழிப்புணர்வு அவங்களுக்கு வேண்டாம் நினைச்சிங்கன்னா நீங்கள் பேசாமல் இருக்கலாம். நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, மாணவர்களுக்கு மத்தியிலும் நீங்கள் போதைப் பொருள் என்பது ஆபத்துன்னு சொல்லும் பொழுது இந்த ஆபத்தை விளைவிக்கிற ஆட்சியாளர்களையும் நாம் எதிர்க்க வேண்டும். அதை உங்க பெற்றோர்களிடத்துல நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சார். என்ன சொன்னார்னா, அரசியலை பத்தி படிங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாரும் சொல்லுவாங்கங்க. என்ஜிஓ அமைப்புல உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்க கூட சொல்லுவீங்க, நான் எல்லாரும் சொல்லலாம். ஒரு அரசியல் தலைவர் பேசும் பொழுது அவரிடத்திலிருந்து அரசியல் ரீதியாக கட்சியை ஆரம்பித்திருக்கிறார், மாணவர்களுக்கு அரசியல் ரீதி என்ன கருத்தை சொல்ல போறாருன்னு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்யல. மற்றபடி அவருடைய பேசிய பேச்சுக்கள் இன்னொரு விஷயம் அங்க பண்ணியிருந்தாரு சார். போன தடவை போகும்போது ஒரு ஊனமற்ற பையன் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு, அவரை பார்த்து கண் கலங்கினாரு, நிறைய விஷயங்கள் பண்ணாரு. இந்த தடவை எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க அந்த மாணவனை. நாங்குநேரி சம்பவத்துல வெட்டுப்பட்ட மாணவனை எல்லாரும் மறந்துருப்பாங்க. ஆனா அந்த மாணவன் அங்க கூட்டிட்டு வரணும், அந்த மாணவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. அந்த மாணவன் வாங்கின மார்க்க எல்லா இடத்துலயும் காமிச்சாரு, இவன் இன்னும் ஒரு சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி, நான் இருக்கேன், இனிமே சில விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அந்த மாணவனை கூட்டிட்டு வந்தது, அந்த மாணவனுக்கு பரிசு கொடுத்தது, தன்னம்பிக்கை ஏற்படுத்தினது, இது எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இதை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் நிறைய தலைவர்கள் செய்திருக்கிறார்கள், அவரும் செய்கிறாருன்னா வரவேற்கிறோம். அதாவது நல்ல செயல் செய்வரை நம்ம வேண்டும் என்றே ஒருத்தர் குறை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இல்ல சார், கடந்த காலத்துல நிறைய தலைவர்கள் செஞ்சாங்க. இந்த காலத்துல எந்த தலைவர் செஞ்சாரு? அந்த நேரத்துல அடிப்பட்ட டைம்ல இந்த மாதிரி நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த கட்சிக்காரங்க தான் அதுக்கு காரணம், அரசு என்ன பண்ணுதுன்னு அரசை தான் குற்றம் சொல்லிட்டு அதை மறந்துட்டாங்க. அவை இந்த இடத்துல படிக்கிறா, இவ்வளவு மார்க் வாங்குறான், இந்த பையன் இன்னும் தான் இருக்கான், இவர் தானே சார் கொண்டு வந்து உட்கார வச்சு. நாங்குநேரியில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவரை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தான் முதல்ல போய் சந்திச்சாங்க, அவங்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க. அவர்களுக்காக கண்டன அறிக்கையை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார். சாதிய ரீதியான குடிமைகள் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த தொடர் வன்முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய இஷ்யூவாகவே எடுத்தது. சரியா? அதனால எங்கள் தரப்புல நாங்க என்ன செய்யணுமோ அதை அதிகபட்சமாக செய்திருக்கிறோம். சாதிய கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்க தெளிவில் இருக்கிறோம். திரு விஜய் அவர்கள் அதை செய்திருக்கிறாருன்னா அதை நாங்கள் குறை சொல்லலை, வரவேற்கிறோம். இந்த மாதிரி எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சோ இதுக்கப்புறம் எல்லாருமே செய்யணும், இவரை பார்த்து செய்யணும், இவரை பார்த்து செய்ய வேண்டியதில்லைங்க. நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் செய்யணும். அதை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார், வரவேற்கிறோம். சார், அவர் ஒரு மறைமுகமா திமுகவை தாக்கின மாதிரி தெரிஞ்சது, உங்களுக்கு அது எப்படி தெரியுது? திமுகவை அவர் மறைமுகமாக தாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் கட்சிக்கு தலைவர், அவரு களத்தில் நின்று எதிர்த்து போராடணும். அப்பதான் அவர் ஒரு அரசியல் தலைவரா பரிணமிக்க முடியும், ஒரு தீமையை எதிர்த்து போராடுகிற தலைவராக இருக்க முடியும். அப்படி பிற்காலத்தில் அவர் வருவாரான்னு தெரியல. அவர் நடந்த அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படி பெருசா சோபிச்ச மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ற மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எப்படி இருப்பாங்களோ அப்படி அவர் செயல்பட்டார். அரசியல் தலைவராக வருங்காலத்தில் அவர் வந்தாருன்னா சந்தோஷம். சார், நீங்க அவர் களத்துல வருவாரா, அரசியல் கட்சி தலைவரா வருவாரா, அவர் செயல்படுவாரா தெரியலைன்னு சொல்றீங்க. அவரோட இலக்கு 2026 சிஎம் போஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதாவது அவர் அப்படி சொன்னதாக நான் எங்கேயுமே கேட்கல. எல்லா தொண்டர்களும் ஒவ்வொரு கட்சிகளுடைய தலைவர் அப்படி வரணும்னு எதிர்பார்க்கறதுல தவறும் கிடையாது. ஆனா அரசியல் களம் என்பது வெறும் எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, கிரவுண்ட் ஒர்க் இருக்கணும், கீழே டீம் இருக்கணும், எல்லா இடங்களிலும் வாக்காளர்கள் இருக்கணும், தலைவர்கள் பெரிய தலைவர்களாக பெரிய நடிகர்களாக அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லாம் தேர்தலில் தோற்று போன வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம். கார்த்திக் அவர் வந்தார், அவர் தேர்தலில் பெருசாக சோபிக்கலை. அது மாதிரி நிறைய நடிகர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஒரு ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க, வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதற்காக எல்லா நடிகர்களும்
உடனடியாக அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்க அல்லது முதலமைச்சர் சீட்டு கொடுத்துருவாங்கன்ற அந்த நிலை கிடையாது. புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கூட மிக கடுமையாக உழைத்தார். 10% அவரால் தாண்ட முடியல, தொட முடியல. அதுதான் நிதர்சன உண்மை. ஒரு அதிகபட்சமாக எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தாரே தவிர அவரே கூட போய் உடனடியாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆக முடியல. இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய வரலாறை நாம் புரிந்து கொள்ளணும். திரு விஜய் அவர்கள் நல்ல நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக வரவேற்போம். அவர் கட்சியில் உள்ளவங்க அவரை எம்எல்ஏ ஆக்கணும் அல்லது அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கட்சியினுடைய தொண்டர்களின் ஆசை, அதை நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கனவு காண்பது வேறு, களத்தில் நின்று பணியாற்றுவது வேறு. அதை அவங்க கட்சி தொண்டர்கள் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா கனவு காண்றது வேறு, களத்துல இது பண்றது வேறு அப்படிங்கிறீங்க. தொடர்ந்து அவர் சைலண்டா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு புயலுக்கு பின் பூகம்பம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம்ல சார்? புயலே வரலையே. புயல் அதுக்கப்புறமேல புயலுக்கு பின் அமைதின்னு நீங்க சொன்னா பரவாயில்ல. இருக்கிறதே அமைதியா இருக்காரு. இப்படியே அமைதியா 2026 வரைக்கும் வந்தாருன்னா பெருசா அவர் கட்சி தொடங்கி எந்த பிரயோஜனமும் இருக்காது. பார்ப்போம் விரைவில் அவர் என்ன பண்றாரு. அமைதியா இருக்காருன்னு சொல்றீங்க. அவர் அமைதியா தான் இருக்காரு. அவரை பத்தி நிறைய பேர் பேசிட்டு தானே சார் இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா சீமானும் விஜயும் கூட்டணிங்கிறாங்க, அதிமுகவும் விஜயும் கூட்டணிங்கிறாங்க, திமுகக்கு ஆதரவாக பேசும் விஜய்ங்கிறாங்க, பாஜகவின் வழியில் செல்லும் விஜய் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தானே சார் இருக்காங்க. அவர் அமைதியா தான் இருக்காரு. அவரை பத்தி எல்லாரும் அவரை பேசி 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 பெரிய ஆள் ஆக்கிட்டு தானே சார் இருக்காங்க. அப்படி இல்லைங்க. பேசலன்னா யூடியூப் சேனல் ஓடாது, பேசலன்னா ஊடகங்கள் ஓடாது. எதையாவது ஒரு இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசணும். எப்பயுமே இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு நிறைய வைப்ரேஷன் இருக்கும். சீக்கிரம் போய் கெட்டது போய் சீக்கிரம் சேர்ந்துரும், அல்லது பொய்யான தகவல் சீக்கிரம் போய் சேர்ந்துரும். அதனால திரு விஜய் சொன்னார நான் சீமான் கூட கூட்டணின்னு அவர் சொல்லவே கிடையாது. ஆனால் கூட்டணியாக இருக்கு, மறைமுகமாக பேசியிருக்கிறாங்க, இந்த இடத்தில் பேசினதாக தகவல் வருகிறது அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுகவோட கூட்டணி, அது ஒரு தகவல். இப்படி மாறி 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 வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள் பிம்பப்படுத்துகிறதே தவிர உண்மை அது கிடையாது. திரும்பவும் சொல்றேன், கனவு காண்பது வேறு, களத்தில் நின்று போட்டியிடுவது வேறு. அதனால களத்தில் நின்று போட்டியிடும் பொழுதுதான் திரு விஜய் அவர்கள் எந்த அளவிற்கு வாக்கு பெறுகிறார், மக்களின் நம்பிக்கையை பெறுகிறாரா இல்லையா, அவரை அந்த திரைப்படத்தில் பார்த்து கைத்தட்டியவர்கள் உண்மையாகவே அவருக்கு வாக்களிக்கிறார்களா அல்லது இவர் தேவையில்லை என்று ஒதுக்குகிறார்களா என்பதெல்லாம் வரக்கூடிய தேர்தல் சமயத்தில் தான் தெரியுமே தவிர இப்போ ஊடகங்களுக்கு பொழுது போகணும், ஊடகங்களுக்கு டிஆர்பி ரேட்டு வரணும், ஊடகங்கள் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தகவல்களை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய கட்சி பணிகளில் கவனமாக இருந்தால் 2026 நல்லாட்சி வரும். எங்கள் தரப்புல பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சியை நாங்கள் தமிழகத்தில் 2026 கொண்டு வருவோம். அதுல உறுதியா இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்களா, சினிமா வேறு அரசியல் வேறு? நிச்சயமா. சினிமாவில் ஜொலித்தவர்கள் எல்லாம் அரசியலில் ஜொலித்ததில்லை, ஒரு சிலரை தவிர. இதுதான் வரலாறு. அதனால விஜய் அவர்கள் ஜொலிப்பாரா அல்லது அஸ்தமனமாகி போவாரா என்பது 2026 தேர்தல் காலத்தில் தெரிஞ்சு. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.